ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் கொள்குறி வகை வினாக்கள் 3 கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 5லேருந்து 7 வரையும். அப்போ 5வது கொஸ்டின் பாருங்கள். 10 கூட்டல் y ஹோல் பவர் 4 = 50,625 என்னும் சமன்பாட்டில் yயின் மதிப்பை காணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 10 கூட்டல் y ஹோல் பவர் 4 இதோட நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பவரில் 4 பார்த்தீங்கன்னா 15/4 பெருக்குனிங்கன்னா 15 4 முறை போட்டு பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே 15 இது. அப்போ 10 கூட்டல் y = 15. அப்போது இங்கே கூட்டல் 10 இருக்குன்னு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும். அப்போ 15 கழித்தல் 10. அப்போ y = 15ல் 10 போச்சுன்னா 5. அப்போ yயோட மதிப்பு என்னது? 5. அப்போ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறாங்க? 32 × 65 ஹோல் பவர் அடுக்கு 0 1ஆம் இலக்கம். அடுக்கில் 0 வந்துச்சுன்னா இது பெருக்கிட்டே ஆன்சர் எவ்வளோ பெருசாக வேணாலும் வரும். ஆனால் அதுக்கு ஆன்சர் அடுக்கில் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 தான் வரும். அப்போ 1ஆம் இலக்கம் 1 வந்தாலே அதுக்கு 1ஆம் இலக்கம் கூட 1 தான் வரும். அப்போ இதுக்கு 4வது ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது கொஷின் 10⁻71 கூட்டல் 10⁻72 கூட்டல் 10⁻73 என்னும் கோவையின் 1ஆம் இலக்கம். அப்போ எல்லாமே மிகை முழு தான். அப்போ 1ஆம் இலக்கம் பார்த்திங்கன்னா இதிலும் 0 இதிலும் 0 இதிலும் 0 3 பூஜ்ஜியத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா கூட 0 தான் வரும். அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். கொள்குறி வகை வினாக்களில் இருந்தது 3 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.